பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 42,020 ரூபாயிலேருந்து 45,950 ரூபா வரையும் போட்டிருக்காங்க. முழுமையாக வீடியோ பாருங்கள். எக்காரணம் கொண்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் முன்ன சொன்ன மாதிரியே அலகாபாத்தில் வந்து பேங்க்கில் வந்து ஜாப் வேகன்சி விட்டுருக்காங்க. பல்வேறு காலி பணியிடங்கள் இருக்குது. இதில் வந்து டேட் ஆஃப் ஏஜ் அண்ட் குவாலிஃபிகேஷன் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ரெக்கார்டான் வந்து 1/4/2019 சொல்லியிருக்காங்க. ஓப்பன் டேட் ஆஃப் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் ஃபார் பேங்க் வெப்சைட் பார்த்தீங்கன்னா 9/4/2019. க்ளோசிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 29/4/2019. பேமெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 9/4/2019 29/4/2019 வரையும். கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணுறது ஜூன் மாதம் வந்து கால் லெட்டர் வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ஆன்லைன் டெஸ்ட்டும் வந்து ஜூன் மாதமே வந்து அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் வரும். என்னென்ன போஸ்ட்டுக்கு போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். செக்யூரிட்டி ஆஃபீஸர், சிவில் இன்ஜினியர், மேனேஜர் ஃபயர் சேஃப்டி, மேனேஜர் லா, கம்பெனி செக்ரட்டரி அண்ட் கம்பெனி ஐடி நெட்வொர்க் மேனேஜர், மேனேஜர் ஐடி செக்யூரிட்டி அட்மினிஸ்ட்ரேட்டர், மேனேஜர் ஐடி சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர், மேனேஜர் ஐடி பிக் டேட்டா அனலிஸ்ட், ஃபினான்ஷியல் அனலிஸ்ட் அண்ட் மேனேஜர் ஈக்குவலண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டெஸ்க்னு சொல்லிட்டு பல்வேறு காலி பணியிடங்களுக்குண்டான ஜாப் வேகன்சி போட்டிருக்காங்க. இதில் அதேமாதிரி சேலரி பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 42,020 ரூபாயிலேருந்து ஜேஎம்ஜி ஸ்கேல் 1 படி 42,020 ரூபா, எம்எம்ஜி ஸ்கேல் படி பார்த்தீங்கன்னா 45,950 ரூபான்னு போட்டிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார் சர்விங் எம்ப்ளாயி ஆஃப் அலகாபாத்னு சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, நேஷனாலிட்டி, சிட்டிசன்ஷிப்பு, ஏஜ் மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஆஃபீஸருக்கு மினிமம் 20லேருந்து 35க்குள்ளே இருக்கணும். ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் 5 இயர்ஸ் இருக்கணும். அதேமாதிரி சிவில் இன்ஜினியருக்கும் மினிமம் 20லேருந்து 35 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனேஜர்ஸ் ஃபயர் சேஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா 21லேருந்து 35 ஏஜுக்குள்ளே இருக்கணும். மேனேஜர் லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20லேருந்து 35 வரையும் போட்டிருக்காங்க. கம்பெனி செக்ரட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 21லேருந்து 35 ஏஜுக்குள்ளே இருக்கணும். மினிமம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காங்க. மேனேஜர் ஐடி நெட்வொர்க் மேனேஜர் எம்எம்ஜி ஸ்கேல் படி பார்த்தீங்கன்னா மினிமம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு இருக்காங்க. அதே மாதிரி மேனேஜர் ஐடி செக்யூரிட்டி அட்மினிஸ்ட்ரேட்டர் பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் வந்து 20லேருந்து 35 இருக்கணும்ன்றாங்க. மினிமம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி மேனேஜர் ஐடி சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் பார்த்தீங்கன்னா மினிமம் 20லேருந்து 35 இயர்ஸ் இருக்கணும். மினிமம் 2 இயர்ஸ் மெயின்டெனன்ஸ் இன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபார் விண்டோஸ், லினக்ஸ், ஓஎஸ் சொல்லியிருக்காங்க. மேனேஜர் ஐடி பயோடேட்டா அனலிஸ்ட்டுக்கும் அதே தான் சேம் கொடுத்துருக்காங்க. ஃபினான்ஷியல் அனலிஸ்ட்டுக்கு வந்து மினிமம் வந்து 20லேருந்து 35 இருக்கணும். அதே மாதிரி மேனேஜர் ஈக்குவலிட்டி மியூச்சுவல் இதுக்கும் வந்து 24லேருந்து 35 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபண்டுஸ்க்கு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் இன்சூரன்ஸ் கம்பெனி சொல்லியிருக்காங்க. அது மாதிரி கட் ஆஃப் டேட், ஆக்சிடென்டிங், எலிஜிபிலிட்டி, ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி கால்குலேஷன் ஆஃப் பர்சன்டேஜும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு 60லேருந்து 54.96 வில் பி ட்ரீட்டட் லெஸர் தென் 55% இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸும், அதர் பேக்வர்ட் கிளாஸ்க்கு வந்து 3 இயர்ஸும், பர்சன் வித் டிசபிலிட்டி 5 வருஷமும், எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து 5 வருஷமா கொடுத்துருக்காங்க. பர்சன் இஸ் குவாலிட்டி டாமினன்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு 5 வருஷமும், பர்சன்ஸ் அஃபெக்டட் இன் ரியாட்டிக்ஸ் அப்படின்றதுல வந்து 5 வருஷமா கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அது கைட்லைன்ஸ் ஆஃப் பர்சன் வித் லோகோமெட்ரிக் டிசபிலிட்டி, கியூரபிள் பிளாசி, கைட்லைன்ஸ் ஆஃப் விஷுவலி இம்பேர்டு கேண்டிடேட்டுக்கு வந்து 40% கொடுத்துருக்காங்க. கைட்லைன்ஸ் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வித் இன்ஆக்டிவிட்டி டிசபிலிட்டி வந்து 40% இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கும் ஒரு சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ப்ரோஹிபிட்டேஷன் பீரியட் ஆஃப் ஆல் போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபினான்ஷியல் கம் செக்யூரிட்டி பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஎம்ஜி ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா பாண்ட் அமௌண்ட் வந்து 1 லேக்லேருந்து ட்ரெஷர் ஆஃப் பாண்ட் வந்து 3 லேக் வரையும் சொல்லியிருக்காங்க. எம்எம்ஜி ஸ்கேல் 2 படி பார்த்தீங்கன்னா 2 லேக்லேருந்து 3 இயர்ஸ் வரையும் சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி செலக்ஷன் ப்ரொசீஜர் வரையும் ஆல்மோஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் டெஸ்ட்டில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ரீசனிங் நடக்கும், இங்கிலீஷ் லாங்குவேஜ் நடக்கும், ஜென்ரல் அவேர்னஸ் வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் ஆஃப் பேங்கிங் இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்டது இருக்கும். எல்லாமே 50 மார்க்கு, பர்சனல் நாலேஜ் மட்டும் 60 மார்க்கு, மேக்ஸிமம் மார்க் வந்து 185, நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து 210 கொஸ்டின்ஸு. அதேமாதிரி உங்களுக்கு ரீசனிங் அண்டு இங்கிலீஷ் லாங்குவேஜ், குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட், பர்சனல் நாலேஜ் 210, அதுவும் 145. உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 245 மினிட்ஸ் இருக்கும். ஒர்க்கிங் பெனால்ட்டி ஃபார் ஒர்க்கிங் ராங் ஆன்சர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்டர்வியூ வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு கால் லெட்டர் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதேமாதிரி ஃபைனல் செலெக்ஷன் வந்து எல்லாமே வந்து இதுபடி தான். அதேமாதிரி எக்ஸாமினேஷன்ஸ் சென்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெங்களூர், புவனேஸ்வர், சத்தீஸ்கர், சென்னையும் இருக்குது. அதேமாதிரி ஹவு டு அப்ளை பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு அந்த ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் போய் ஃபுல்லாக ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா பேமெண்ட் செலுத்தின உடனே இப்போ ஃபோட்டோ சைன் டிக்ளரேஷன் தம் இம்ப்ரெஷன் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எக்ஸாமுக்கு நான் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூனா 100 ரூபாவும், அதர் கேட்டகரியில் இருக்கவங்க பிசி எம்பிசி அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வந்து 600 போட்டிருக்காங்க.
இது அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான மெத்தட் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் கோ த்ரூ பண்ணி பார்த்தீங்கன்னா அதேமாதிரி பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் வந்து நெட் பேங்கிங்கில் பண்ணலாம், இல்லை டெபிட் கார்டு மூலிமா பண்ணலாம். கைட்லைன்ஸ் ஆஃப் சிக்னேச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. கலர் சைஸ் ஃபோட்டோ இருக்கணும், 230 x 230 மெகாபிக்சல் இருக்கணும், அதேமாதிரி 50 கேபிக்குள்ளே இருக்கணுன்றாங்க. சிக்னேச்சர் வந்து ஒயிட் பேப்பரில் இருக்கணும், ப்ளூ பென் ஆர் பிளாக் பென் சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்முக்கு உண்டான ஃபார்மேட்டும் கீழே இருக்குது. அதே மாதிரி ரிட்டர்ன் பண்ணி அதை சைன் பண்ணி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ப்ரொசீட் அட் த டைம் ஆஃப் இன்டர்வியூ வந்து உங்களோட கால் லெட்டர், உங்கள் 10th 12th மார்க் ஷீட், உங்கள் பர்சனல் டீடைல்ஸ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுங்க. பயோமெட்ரிக் டேட்டா கேப்சருக்கு வெரிஃபிகேஷன் நடக்கும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான ஃபுல் டீட்டெயில்ஸு. நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம புதுசாக டெலிகிராம் குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு உண்டான லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பேஜில் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணிங்க. ஒவ்வொரு வீடியோ ரொம்ப கஷ்டப்பட மாட்டோம். உங்கள் சப்போர்ட் எப்பவுமே தேவை. நன்றி, வணக்கம்.